நடக்கவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் இன்று இந்தியா கூட்டணி சார்பாக கை சின்னத்தில் காங்கிரஸ் கட்சியின் பிரதிநிதியாக நான் சசிகாந்த் செந்தில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன். எங்கள் கூட்டணி கட்சியுடைய எல்லா தலைவர்களும் என்னுடன் இருக்கிறார்கள். ஒரு பெரும் மக்கள் திரளாக இன்னைக்கு ஒரு பெரிய எழுச்சியோட இந்த நாமினேஷன் பேப்பரை நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கோம். நாளைக்கு ஸ்க்ரூட்டினி இருக்குது. கண்டிப்பாக இந்தியா கூட்டணி இந்த தேர்தலை திருவள்ளூரில், எஸ்பெஷலி திருவள்ளூரில் ஒரு ரெக்கார்ட் விக்டரி எங்களுக்கு இருக்குன்றது எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. கடந்த முறை 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றீங்க காங்கிரஸ் கட்சி. அந்த வேட்பாளர் முன்னாடி இருந்து வெற்றி பெற்றவரு கூட இல்லை, உங்க கூட பிரச்சாரத்துக்கு வருவாரா? இல்ல, கண்டிப்பாக அப்படி இல்லைன்னா நீங்க சொல்லிட முடியாது. அவருடைய கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக அது தொகுதி கூட்டங்க. அந்த மாதிரி எந்த விதமான இதுவுமே கிடையாது. இரண்டு முறை காங்கிரஸ் வேட்பாளர் வெளியே இருந்து தான் எடுத்து வராங்க. திமுக கூட்டணி இடம் பெற்றிருக்காங்க. இருந்தாலும் திமுக அல்லது காங்கிரஸ்க்கு திருவள்ளூர் தொகுதி சார்ந்தவங்க வாய்ப்பு அளிக்கிறார். பெருமாள்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் பெருமாள்பேட்டிலிருந்து திருவள்ளூர் ஒன்றியம். இப்ப நீங்க வெற்றி பெற்றா இந்த தொகுதிக்கு தொகுதியில வெற்றி பெற்றா இந்த தொகுதியை முன்மாதிரியா மாத்துறதுக்கு என்னென்ன இது செய்வீங்க? நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. திருவள்ளூர் ஒரு சபர்பன் ஏரியா, அதாவது அர்பனும் ரூரலும் கலக்கிற ஏரியா. இங்க அதுக்கான பல விஷயங்கள் நடக்கும். எப்பவுமே நம்ம ஒரு 10 வருஷம் அகேடா தான் நம்ம பிளான் பண்ண வேண்டும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இல்லை சுற்றுப்புற சூழல் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், குடிநீர் விஷயங்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஒரு ப்ராஸ்பெக்டிவ் பிளானில் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். இப்போ இந்த தடவை ஒரு ஒரு ஓவரால் சிங்க் இருக்கும் எங்களுக்குள்ள. இதில் முக்கியமான இதுவரைக்கும் நடந்த சில இப்போ ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு ஆட்சி இந்த அளவுக்கு நம்ம பிளான் பண்ணி கண்டிப்பாக நாங்க இந்த தொகுதி மக்களுக்கு நீங்க என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க? நீங்க வெற்றி பெற்ற 2 விஷயம், எல்லா விதமான வாக்குறுதி. ஒன்று, நான் ஒரு மக்கள் பிரதிநிதியாக, ஒரு பீப்புள்ஸ் பார்லிமெண்டரியனாக இருப்பேன். இது முதல் வாக்குறுதி. 2வது, மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்வதில் என்னுடைய பங்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ப்ராஸ்பெக்டிவ் பிளான்ல திருவள்ளூரை ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும். ஆனா மதிப்புமிக்க முன்னாள் ஆட்சியரா ஒர்க் பண்ண வந்தீங்க. தேர்தல் விதிகளை மீறி, அதாவது தேர்தல் விதிகள் நடத்த விதிகள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம். நூற்றுக்கணக்கான மக்கள் தேர்தல் விதிகளை மீறி 100 மீட்டருக்கு உள்ள வந்திருக்காங்க. நீங்க ஒரு முன்னாள் IAS அதிகாரி, நீங்க மனு தாக்கல் செய்யும் போது விதிகளை மீறப்பட்டதை பத்தி இல்ல விதிகள் இன்னும் மீற ஆனா கொஞ்சம் வைடு வாங்க, எல்லாம் எடுத்துலாம். வைடு எல்லாம் வைடு எல்லாம் சார் நல்லா பண்ணீங்க. வாங்க, எல்லாரும் வாங்க.
இந்திய அரசியலமைப்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முதல் ஆட்சி அமைக்க ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் என்று சொல்வதற்கு உறுதி கூறினேன். உளமாற உறுதி.